யோ நீ தான் அந்த ஆளு போன வீடியோவில் போர்ட்ஃபோலியோ பற்றி தெளிவாக சொல்லிட்டு இருந்தியே. என் பையனுக்கு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுங்க மட்டும் சொல்லேன். அதுக்கு இந்த வீடியோ முழுசாக பாரு, அப்போ புரியும். வெல்கம் டு பார்ட் 31 ஆஃப் காலேஜ் அண்ட் ஃபைனான்ஸ். போன வீடியோவில் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு என்னென்ன சொல்லியிருந்தேன். இந்த தடவை போர்ட்ஃபோலியோ பில்டிங் அப்ரோச்சஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ 2 டைப் ஆஃப் போர்ட்ஃபோலியோ பில்டிங் அப்ரோச்சஸ் இருக்குது. ஒன்று டாப் டவுன் அப்ரோச்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. டாப் டவுன் அப்ரோச் அப்படின்னா என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு எது பெஸ்ட் ஸ்டாக் அப்படின்லாம் பார்க்காம எந்த செக்டர் பெஸ்ட் அப்படின்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து டாப் டவுன் அப்ரோச்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபைனான்ஸ் செக்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு, மோட்டார் செக்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எந்த ஸ்டாக் பெட்டர்லாம் பார்க்காம டேரெக்டாக இந்த செக்டர்லேயே போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டாப் டவுன் அப்ரோச். இதே நான் செக்டர்லாம் பார்க்கலப்பா, எனக்கு பெஸ்ட் ஸ்டாக்ஸ் எதுவோ அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் செக்டர்லாம் பார்க்க மாட்டீங்க, இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்டாக் எது அந்த மாதிரி பார்க்கறது. எக்ஸாம்பிள், அதாவது ஒரு படம் வருது அப்படின்னா அந்த ஹீரோ வந்து பெரிய ஹீரோங்கிறக்காக போய் பார்க்கறது டாப் டவுன் அப்ரோச். அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக போனீங்கன்னா அது வந்து பாட்டம் அப் அப்ரோச். சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். அண்ட் இன்னும் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடான கண்டென்ட் பார்க்க என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. பை.